அண்ட் ஸ்டார்ட்டோட எபிசோட் இங்கே ராஜி வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ராஜி ராஜி அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப பயந்து போகிறாங்க ராஜி. யாருன்ட்டு சத்தம் போடுறாங்க. ஆனால் மறுபடியும் ராஜின்னு மட்டும்தான் கேட்குது. அவங்களும் நாலா பக்கம் சுற்றி முட்டி பார்க்குறாங்க, யாரும் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோனை பார்க்க ராஜின்னு கத்தவும் ராஜி பயந்துடுறாங்க. அப்புறம் பயங்கரமான காற்று, அப்புறம் கழுவெல்லாம் தடான்னு கத்துற மாதிரி. அப்புறம் பார்த்தா அவங்க கிட்ட வந்து ஒரு உருவம் நிற்குது. அதை பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. அப்புறமா கதறி இருந்துட்டு ராஜி என்னாச்சு, எங்கே தான் இருக்க பாரு அப்படின்னு தண்ணி கொடுக்குறாங்க. இல்லை ஒரு உருவம் இங்கே முன்னாடி வந்துச்சு. என்ன சொல்கிறேன்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு உருவம் வந்து என் முன்னாடி நின்றுச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பயங்கரமான காற்று புயல் மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பேய் இதை பார்த்தியா, இல்லை பேயை பற்றியா வீட்டில் யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருந்தேன் இல்லையேன்றாங்க. சரி ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு கதறி சமாதானப்படுத்துறாங்க. நீ தூங்கிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்து தூங்க வைக்கிறாங்க. தூங்குன்றாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல, நீ எதை பார்த்தீங்க யோசிக்காது சரியா ராஜின்றாங்க. கூலாயிரு, நீயே தேவையில்லாததெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கானுவாங்க. ஆனால் ராஜுக்கு ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டும் பயம் இருக்கு. மறுபடியும் தூங்குறாங்க. மறுபடியுமே அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. மறுபடியும் எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு ராஜி? இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் உங்க கூட படுத்துக்கிட்டா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம் எனக்கு பயமா இருக்குன்ட்டு ராஜி படுத்துக்கிறாங்க. எப்பயுமே எனக்கு இது மாதிரி நடந்தது இல்லை, இன்னைக்கு ஏன் எனக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியல ராஜி, நீ பயத்தில் இருக்க, அதனாலதான் அப்படி ஆயிருக்கும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு கதிர் சமாதானப்படுத்துறாங்க. கதிர் பக்கத்திலே தூங்கிப்பாங்க. கதிர் வந்து ராஜியை ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் மயில் இருந்துட்டு இன்னைக்கு நம்மளோட விஷயம் தெரியல, ஆனால் என்னைக்கு மாமா வீட்டில் சொல்லுவாருன்னு தெரியல, அதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன், ஒரு நரக வாழ்க்கையில இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கேன்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரண் வராங்க. என்னடி நீங்க தப்பிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க, என்னைக்கா இருந்தாலும் உன்னோட விஷயத்த சொல்லுவேன், நாளைக்கு மாமா வந்து கடை திறப்பு முடிஞ்ச உடனே அடுத்து உன்னோட விஷயத்த சொல்லுவேன்றாங்க. மாமா சொன்னா தேவையில்லாத பிரச்சனை, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, சொன்னீங்கன்னா என்னோட வீட்டில் இருக்கவங்க என்ன நடிப்பாங்க, சுடர் இருக்கு அவளுடைய மேரேஜ் லைஃப், அதுக்கப்புறம் அப்பா அம்மா பிளான் பண்ணி உன்னை இப்படி தலையில கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருவாங்க மாமா, ஊர் உலகம் நீ அமிச்சிட்டா உங்களை என்ன பேசுவோம், என்னடி பேசுவாங்கன்றாங்க. பொண்டாட்டி அமிச்சிட்டான்ட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க மாமா, பேசிட்டு போட்டுங்க பார், ஊர் உலகத்தை பற்றியெல்லாம் கவலையே படல நானுன்றாங்க. இப்படி ஒருத்தி எனக்கு தேவையில்லைன்னு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கடி, உன்னுடைய முகம் தெரிஞ்சா உன்னதாண்டி கேவலமா நினைப்பாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா நடக்கிறதே வேறங்க அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயிலும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னதான் நம்ம சரவணன் கிட்ட அவங்க பேசினாலுமே சரவணன் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து மீனா செந்தில் வராங்க. எங்க மாமாவை காணட்டு மாமான்னு வாங்க. கோமதி வராங்க. மீனா ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டு மாமா, இல்லை வேண்டாம் தண்ணுவாங்க. கடத்திருப்பு பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல நாங்கள் வரணும் இல்லையா, அட்ரஸ் நான் போய் கேட்டு வரேன், எனக்கே தெரியாது, என்னடா இவன் இவ்வளோ ஏமாலியா இருக்கான்னு கோமதி பாடி புலம்பிட்டு போவாங்க. அப்புறம் கடத்திருப்புலாக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அண்ணன் கடை திறப்புலாவுக்கு அக்காவோட ஃபேமிலியெல்லாம் வருவாங்க, மச்சான் வருவாரான்னு தெரியல, ஆனால் கடை எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னது தானே டே, அது மெயினான இடத்துல தான் இருக்குது, மெயினான இடம்னா எங்கே அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் டே, நீ பார்த்தேன் நீயே ஷாக் ஆகிடுவிட, அப்படி ஒரு இடத்துல இருக்கணும்னு பழனி யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.